மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை தனுசு ராசி நேர்களே, இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு, பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாசம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். உங்களோட பஞ்சமஸ்தானத்துல ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் இருக்கார். அற்புதம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு உங்க ராசிநாதன் தான் காரணம். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே தான் இந்த தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சுன்னு அப்படி போயிட்டு இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கிறீங்க. அந்த சமாளிப்பு எப்படி? குரு பகவான் சூப்பரா இருக்க 5ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு போன ஜென்மத்து பலன்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உற்றார் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். திடீரென வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இந்த குரு பகவானோட 5ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தில் விழுறதுனால தந்தையாரின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். தந்தையின் மூலம் உங்களது முயற்சிகள் வெற்றி அடையும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்துல விழுறதுனால தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உயர்வுகள் காத்திருக்கு. அடுத்தபடியா 9ஆம் பார்வை உங்களோட ஜென்மராசியை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், தலைக்கு வந்து தலைப்பாக போச்சுன்னு. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மன வலிமையும் கூடும். அடுத்தபடியா ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் தான். ஏன்னா நீங்க கடுமையா போராடினா தான் உத்தியோகத்துல முன்னேற முடியும். ஏன்னா உதாரணமும் செயல்பட்டா வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா சக வியாபாரிகள்லாம் உங்களை தூக்கி சாப்பிடுவாங்க. கவனமா இருந்தா ரொம்ப விசேஷம். வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லணும் அப்படின்னா தாராளமா இந்த நேரத்துல நீங்க அந்த இடமாற்றத்தை எடுத்துக்கலாம். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல 2, 3 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் மற்றும் 5, 12 குடை அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். சனீஸ்வர பகவான் 7 முடிஞ்சு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு கொஞ்சம் மனசுல தைரியம் இருந்துட்டு இருக்கு. இப்ப ஏகப்பட்ட குழப்பத்துல இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, தெளிவு அப்படிங்கிற இதுல வந்துட்டீங்க. அதே சமயம் செவ்வாயும் அங்க இருக்கிறதுனால குழந்தைகள் ஆதரவா இருப்பா. திடீர்னு செலவுகள் வந்திருக்கும். உத்தியோகத்திலேயே முன்னேற்றம் அதிகமா இருக்கும். தைரியம் அதிகமா இருக்கும். வீரியம் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமா செய்யணும், முன்னேறணுங்கிற ஒரு வெறி இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் அற்புதமா செயல்படுத்துவீங்க. உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா முயற்சிகள் பலிதமாகும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். சீருடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அருமையாக வந்து சேரும். 22/4/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. சுகஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். எதனாலன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். மற்றபடி உற்றார் உறவினர்களிடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம். எதையாவது நீங்க பத்தி அவங்கள பத்தி சாதாரணமா பேசுவீங்க, அது தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி போயிடும். அதனால அதெல்லாம் வேண்டாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில நல்ல திருப்பங்களையும் பார்க்கலாம். சில பேருக்கு அலைச்சல்கள் இருக்கலாம். அடுத்தபடியா சுகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். 7, 10 குடை அதிபதி புதன், பாக்கியாதிபதி சூரிய பகவான், 6, 11 குடை அதிபதி சுக்கிர பகவான். இந்த 4 பேரும் சுகஸ்தானத்துல இருந்து இருக்காங்க. 4ஆம் இடத்துல இருந்துகிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஏகப்பட்ட குழப்பம் மனசுல. ஒரு வேலை முடிஞ்சதுன்னா ஒரு வேலை முடியல. பல வேலைகள் அப்படியே நிக்கிறது பெண்டிங்ல. உத்தியோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இடமாற்றம் கேட்டு விண்ணப்பிச்சிருக்கீங்க, அந்த அப்ளிகேஷன் இன்னும் மூவ் ஆகல, அப்படியே தான் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் இடமாற்றம் இனிமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும்.
பாக்கியாதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். திடீர்னு தந்தையாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாங்கிறதுனால கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் 6-11 கூடிய அதிபதி சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறனால சில பேருக்கு கடன் சுமை குறையலாம். தொழில் வியாபாரத்துல ஒரு லாபம் வர்றதுனால கடன் சுமை குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. 14/4/2024 முதல் சூரிய பகவான் எங்க வரப்போறாருன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார். அற்புதம், ரொம்ப அற்புதம். அதுவும் 14ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு வந்து குருவோட சேர்ந்துடுறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா நிறைவேறும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும், சில குழப்பங்கள் இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. உத்தியோகத்துல கவனமா இருக்கிறதுனாலே உங்களுக்கு உயர்வுகள் தேடி வரும். தொழில் வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் ஓரளவிற்கு வந்து சேரும். குழந்தைகளின் மூலம் சில மனக்கிளேசங்கள் இருக்கலாம். 25/4/2024 முதல் இந்த சுக்கிர பகவானும் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். புனித பயணம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப நாள் இந்த காசி கயா இதுக்கெல்லாம் போயிட்டு வரணும், ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. இப்போ ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மனசுல பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள். அதாவது இந்த சினிமா, டிராமா, நாட்டியம் இப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி நீங்க சில செலவுகளை செய்வீங்க. அதன் மூலம் உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தபடியா எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 16/4/2024 மற்றும் 17/4/2024. இந்த இரு தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும். பரிகாரமா என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்துங்கோ. 5 ரூபாய் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அழகா வாங்கி பிள்ளையாருக்கு போட்டு வாங்கோ. கண்டிப்பா டெய்லி ஒரு 2 நாள் தானே, டெய்லி போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு மனசுல இருக்கிற குறைகள் தீரும், சங்கடங்கள் தீரும், எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சந்திராசிரம தினங்களினால் வரக்கூடிய சிரமங்கள் சற்று குறையும். பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பா விநாயக பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியே துர்க்கைய வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ராகு பகவானுக்காக துர்க்கையும் கேது பகவானுக்காக விநாயகரும் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதே சமயம் இந்த ராகு கேது பிரீத்திக்காக புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 3 நாளும் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, அப்படி போக முடியாதவங்க ஒரு நாள் கண்டிப்பா போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கண்டிப்பா போயிட்டு நாக விக்கிரகங்களை வழிபாடு பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அம்பாலையும் வழிபாடு பண்ணிட்டு, ஏன்னா நிறைய இடத்துல மாரியம்மன் இருப்பாங்க, அழகா சுவாமியை கும்பிட்டுட்டு அம்பாலையும் கும்பிட்டுட்டு நீங்க உங்களோட வேலைகள் எல்லாம் செய்யுங்கோ. தினந்தோறும் பண்றது ரொம்ப விசேஷம். முடியாதவ இந்த 3 நாள் போங்கோ. அதுவும் முடியாதவ ஒரு நாள் கண்டிப்பா போங்க. அந்த மாதிரி பண்ண இந்த ராகு கேது பிரீத்தி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.